வில்லிபுத்தூராரின் மகாபாரதம். சந்திரவம்சத்தின் வரலாறு. ஒருமுறை மனு என்ற அரசனின் மகனான இளை என்பவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். இந்த காட்டின் ஒரு பகுதியில் உள்ள குளத்தில் ஒரு சமயம் சிவபெருமானின் மனைவியான பார்வதி நீராடிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த ஆடவர் சிலர் அவள் குளிக்கும் அழகை ரசித்தனர். கோபமடைந்த பார்வதி அவர்கள் பெண்ணாகும்படியும் இனி அந்த ஏரி பகுதிக்குள் யார் நுழைகிறார்களோ அவர்கள் பெண்ணாக மாறுவர் என்றும் சபித்துவிட்டாள். அவள் பூவுலகை விட்டு சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை. இதை அறியாத இளன் அந்த ஏரி பகுதிக்குள் நுழைந்தானோ இல்லையோ பெண்ணாக மாறிவிட்டான். அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான். அவளது கதையை கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு இளை என்ற பெயர் ஏற்பட்டது. புதனுக்கும் இளைக்கும் புரூரவஸ் என்ற மகன் பிறந்தான். புரூரவஸ் வாலிபனானான். அழகில் அவனுக்கு இணை யாரும் இல்லை. ஒரு முறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்திச் செல்வதை பார்த்தான். அவள் தன் மானத்தை காத்து கொள்ள கதறினாள். பறக்கும் தேர் வைத்திருந்த புரூரவஸ் அவளை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான். அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போரிட்டான். அசுரர்கள் அவனுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர். அப்பெண்ணை பார்த்தான். அப்படி ஒரு அழகு! கண்ணே, நீ தேவலோகத்து ஊர்வசியோ என்றான். அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து, நான் நிஜமாகவே ஊர்வசிதான். என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றாள். ஊர்வசியே தனக்கு மனைவியாக போகிறாள் என்று மகிழ்ந்த புரூரவஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவர்களது இனிய இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர். இப்படியாக சந்திரவம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது. ஆயுவிற்கு நஹூஷன் என்ற மகன் பிறந்தான். இவன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவலோகத்தையே பிடித்து கொண்டவன். தேவலோக மன்னனான இந்திரனை விரட்டிவிட்டு அரசனாகிவிட்டான். அதிகார மமதையுடன் காம போதையும் சேர இந்திரலோகத்தை ஜெயித்தால் இந்திரனின் மனைவியான இந்திராணியும் தனக்கே சொந்தம் என அவளை ஒரு அறையில் அடைத்து விட்டான். இந்திராணியோ அவனது ஆசைக்கு இணங்க மறுத்துவிட்டாள். ஒரு நாள் போதை உச்சிக்கேற அவளை வலுக்கட்டாயமாக அடைவதற்காக தன் பல்லக்கில் ஏறி புறப்பட்டான் நகுஷன். பல்லக்கை சுமக்கும்படி முனிவர்களை மிரட்டினான். முனிவர்களும் தூக்கிச் சென்றனர். அந்த முனிவர்களில் ஒருவர் அகத்தியர். அவர் குள்ளமாக இருந்ததால் மற்றவர்களைப் போல வேகமாக செல்ல முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நகுஷன், ஓய், மற்றவர்கள் வேகமாக செல்லும் போது உமக்கு மட்டும் என்னவாம் என்று முதுகில் ஓங்கி மிதித்தான். அகத்தியர் மகா தபஸ்வி அல்லவா? அவருக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனே, அதிகார மமதை காம போதைக்கு ஆட்பட்டு தபஸ்விகளை துன்புறுத்தினாய். மேலும் வயதில் பெரியவர்களை மதியாமல் காலால் மிதித்தாய். எனவே நீ பாம்பாக போ என சாபமிட்டார். அவன் பாம்பாக மாறி தேவலோகத்தில் இருந்து பூமியில் விழுந்தான். வில்லிபுத்தூராரின் மகாபாரதம்.